ஹிப்னாட்டிசம் என்றால் ஒருவரின் மனதை இயக்குகின்ற தன்மை என்கின்ற எண்ணம் பலருக்கும் இருக்கிறது. ஹிப்னாட்டிசத்தின் மூலம் ஒருவரை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா, அவர்களை நமக்கு அடிபணிய வைக்க முடியுமா என்பதை இக்காணொளியில் காண்போம். ஹிப்னாட்டிசம் பற்றிய தவறான புரிதலை அதிகம் ஏற்படுத்தியவை சினிமாக்கள் மற்றும் நாவல்கள். அது தெரிந்தே செய்யப்படுவதில்லை என்றாலும் சுவாரஸ்யத்திற்காக கற்பனைகள் அதிகம் சேர்த்து தருகிறார்கள். மேலோட்டமான புரிதலை மட்டும் வைத்துக்கொண்டு ஹிப்னாட்டிசம் பற்றிய பல படங்கள் வெளிவந்துள்ளன. ஆங்கிலத்தில் இது குறித்து நிறைய படங்கள் வந்துள்ளன. ஆனாலும் தமிழில் விஜயகாந்த் நடித்த பார்வையின் மறுபக்கம், சூர்யா நடித்த 7ஆம் அறிவு ஆகிய படங்கள் ஹிப்னாட்டிசம் பற்றியவை. திரைப்படங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மக்கள் உண்மை என்று நம்புகின்றனர். ஒருவருடைய அனுமதி மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் அவரை ஹிப்னடைஸ் செய்யவே முடியாது. உதாரணத்திற்கு, ஒரு பையன் சரியாக படிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டோடு அவருடைய பெற்றோர்கள் அவரை நம்மிடம் அழைத்து வந்தால் அவருக்கு இதில் விருப்பம் இருக்கிறதா என்பதை அறிந்த பிறகுதான் நாம் ஹிப்னடைசம் மூலம் சிகிச்சை தருகிறோம். சிகரெட், மது பழக்கத்திற்கு அடிமையான பலரும் நம்மிடம் வருவதுண்டு. தான் ஒரு விஷயத்தை செய்ய விரும்பி அது தன்னால் முடியவில்லை என்று நம்மிடம் வரும்போது நம்மால் அவர்களுக்கு உதவ முடியும். திரைப்படங்களில் வருவது போல் மேஜிக் மூலம் ஒருவரை மாற்றிவிட முடியாது. திரைப்படங்கள் உருவாக்கிய மாயைதான் இது. அவரவருடைய மனதைத்தான் ஹிப்னாட்டிசம் மூலம் கட்டுப்படுத்த முடியுமே தவிர இன்னொருவரின் மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஹிப்னடைசம் மூலம் தீய பழக்கங்களிலிருந்து வெளிவர முடியும். பயம், கவலை, கோபம் ஆகியவற்றிலிருந்து விடுபடவும் முடியும். ஆனால் இதற்கு சம்பந்தப்பட்டவரின் அனுமதி மற்றும் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். எங்களிடம் ஹிப்னாட்டிசம் பயிற்சி தபால் முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.